தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, ரமணி சுந்தரராஜனின் அன்பு வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது 9வது திருவெம்பாவை பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல், என்ன குறையமிலோம் ஏலோ எம்பாவாய். இதுவரைக்கும் ஒவ்வொரு பெண்களையாய் எழுப்பி கொண்டு வந்தவர்கள் இங்கே ஒரு அற்புதமான பதிவினை நமக்கு சொல்கின்றார்கள். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியனே. எது பழசு அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அந்த பழசுக்கெல்லாம் பழசாக, அதான் பழம்பெருமை வாய்ந்தவனாக, உலகத்திலே முதல் தோன்றியவனாக இருக்கக்கூடியவன் இறைவன். முன்னவன் மூத்தக்கூடியவன் என்று அவரை முனைப்பும் முடிவும் இல்லாதவனாக சொல்கின்றார். எப்படிப்பட்ட பழம்பொருள் என்று சொல்லவே முடியாத அளவுக்கு அவர் மிகவும் பழமை வாய்ந்தவர். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றேனே. அப்போ ரொம்ப பழசானவரா அப்படின்னா, இனிமேல் வரப்போகுது இல்லையா, இனிமேல் வரத நம்ம புதுசுன்னு சொல்லுவோம், நாளைக்கு வரத புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த புதுசுக்கெல்லாம் புதுசா இருக்கக்கூடியவராம் இறைவன். எவ்வளவு அழகான வார்த்தைகளை இங்கே வார்த்தை ஜாலத்தை கையாண்டிருக்கின்றார் நம்முடைய மாணிக்க வாசக பெருமான். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றேனே. அந்த புதுமை கூட உனக்கு ஐயோ இதை விட புதுசா இருக்காரே இவரு அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவிலே சுவாமி எப்பொழுதும் புதுமையாகவே இருக்கின்றார். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், நீ எங்களுடைய தலைவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம், உனக்கு தொண்டனாக நாங்கள் வாழ்கின்றோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன் அடியார் நாள் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். நீ பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு மட்டும் நாங்க பணி செய்ய மாட்டோம், உன்னுடைய அடியாராக யார் இருக்கின்றாரோ அவர்களுக்கும் நாங்கள் பணி செய்வோம். அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் பாடுகின்றார் அல்லவா. தில்லை வாழந்த நர்த்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார் கோமடியேன். இப்படி 63 நாயன்மார்களையும் தன்னுடைய அற்புதமான பதிகத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்துள்ளார். அந்த பாடலைத்தான் நம்ம இப்ப பார்த்தோம். அந்த அடியார்க்கும் அடியானாக இருக்கக்கூடியது ரொம்ப ஆனந்தமானது. அந்த அடியவர்களுக்கு சேவை செய்வது என்பது சிவ அடியார்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவர், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்டவர், அதாவது சிவபெருமானே உன்னையே எப்பொழுதும் பூஜித்து கொண்டு உன்னையே எப்பொழுதும் வணங்கி கொண்டிருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களே எனக்கு கணவராக அமைய வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டே நான் என்னுடைய வாழ்நாள் முழுதும் பணி செய்து கிடப்பேன், அதுதான் எங்களுக்கு பெரிய சிறந்த பரிசு அப்படின்னு இங்கே பதிவு செய்யறாங்க. இதுல நம்ம ஒரு சரித்திரத்தை பார்க்கலாம். அதாவது என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அவர் திருவொற்றியூர் என்னும் தலத்திற்கு வருகின்றார். அந்த தலத்திலே சங்கிலி நாச்சியார் என்பவர் மிகவும் அற்புதமாக சிவபூஜை செய்து வருகின்றார். சிவபெருமானுக்கே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட வாழ்ந்தவங்க சங்கிலி நாச்சியார். அந்த நேரத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் அங்க வரும்போது, இது முற்ஜென்ம ஒரு தொடர்பினால் சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே பிடித்து போய் விடுகிறது. சங்கிலி நாச்சியாரிடம் போய் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஏற்கனவே அவருக்கு பறவை நாச்சியோடு திருமணம் நடந்திருக்கிறது. இது எல்லாருக்கும் தெரியும். அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் என்று சங்கிலி நாச்சியாருக்கும் தெரியும். அப்போ சங்கிலி நாச்சியார் என்ன சொல்றாருன்னா, நான் சிவபெருமானே கதி அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன், இருந்தாலும்
சிவபெருமானுடைய சிறந்த தொண்டர் நீவீர் என்பதால் உங்களையும் நான் மணந்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்னை பிரிஞ்சு எப்பவும் போகக்கூடாது அப்படின்னு எனக்கு சத்தியம் செய்து தரணும் அப்படின்னு கேட்குறாங்க சங்கிலி நாச்சியார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாருன்னா, சரி நான் சத்தியம் செய்து தருகிறேன், ஆனா நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவருக்கு என்னன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படிப்பட்டவர்னா இறைவனோடு நட்பாக பழகக்கூடிய ஒருவர். அப்போ இறைவன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு நான் இங்கே சத்தியம் செய்ய போகிறேன், ஆகையால் நீர் இந்த சன்னிதானத்திலிருந்து கிளம்பி போய் இங்க பக்கத்துல இருக்கு பாருங்க ஒரு மகிழ மரம், அந்த மகிழ மரத்தடியில போய் அமர்ந்துக்கோங்க. நான் சங்கிலி நாச்சியாருக்கு சத்தியம் செய்து தந்து விட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டு போயிடுறாரு. சிவபெருமான் சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? சிவபெருமான் நேரே சங்கிலி நாச்சியாருடைய கனவுக்கு போறார். கனவுல போய், அம்மா நாளைக்கு சத்தியம் வாங்கும்போது கோவில்ல வாங்காத, மகிழ மரத்தடியில வாங்கிக்கோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு கனவுல சொல்லிட்டு போயிடுறார். இப்போ மறுநாள் காலையில சுந்தரமூர்த்தியாரை பார்க்க நம்முடைய சங்கிலி நாச்சியார் வரும்போது சுந்தரர் சத்தியம் செய்து தருவதாக சொல்லும் போது அம்மா சொல்றாங்க, நீங்க என்னோட வாங்க, நான் எங்க சொல்றேனோ அங்க சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு அவரை கூட்டிட்டு போய் மகிழ மரத்தடியில முன்னாடி நிக்க வச்சு இங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இறைவன் இங்க தானே இருக்கார். இறைவன் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் அவர் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வாக்கு கொடுத்தது போல மகிழ மரத்தடிக்கு வந்ததுனால அவருக்கு முன்னாடி சத்தியம் செய்யும் போது வேற வழியே இல்லாம சுந்தரர் அங்கே சத்தியம் செய்கின்றார், சங்கிலி நாச்சியாரை பிரியாமல் எப்பொழுதும் இருப்பேன் என்று. இப்போ இறைவன் ஏன் இதை செய்தார் அப்படின்னா, சங்கிலி நாச்சியார் எவ்வளவு பக்தியோடு தூய்மையான உள்ளத்தோடு அவருக்கு பணி செய்து கொண்டிருந்தார் இல்லையா? அந்த ஒரு அன்பிற்காக கட்டுண்டு இறைவன் தன்னுடைய நட்பை விட அவருடைய பக்திக்கு முக்கியத்துவம் தருகின்றார். அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் என்று சங்கிலியார் போல ஒருத்தருக்கு அன்பு கட்டளை நிறைவேற்றுகின்றார். இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இல்லேன். என்ன குறை நமக்கு? இப்படி ஒரு பரிசை இறைவன் கொடுத்து விட்டால் இதை விட ஒரு குறை ஏதாவது இருக்குமா? வேற எதனா குறை நமக்கு வருமானா? நிச்சயமா இருக்கு, இருக்கவே இருக்காது, ஒரு குறையும் இருக்காது. இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லி இந்த திருவெம்பாவையை நிறைவு செய்கின்றார். மீண்டும் அடுத்த திருவெம்பாவையில் உங்களை சந்திக்கிறேன்.